पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कपिलाय नमस्तस्मै येना विद्यो ददौ जगतिमग्ने कारुण्यात् सांख्यमयी नौरिव विहिता प्रतरणाय अल्पग्रन्थं स्पष्टं प्रमाणसिद्धान्तहेतुभिर्युक्तं शास्त्रं शिष्याहिताय समासतोऽहं प्रवक्ष्यामि। ओम अथ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாங்கிய காரிகா. ஒரு லைட்டாக ஒரு மேலோட்டமாக ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று பாட்டத்தில் என்ன பார்த்துருக்கோம், 23வது ஸ்லோகம் பார்த்துருக்கோம் காரிகா. 23வது காரிக்காலேருந்து என்ன பண்ண ஆரம்பிக்குதுன்னா, ஒவ்வொன்றத்தோட தர்மங்களை பற்றி பேச ஆரம்பிக்குது. தர்மங்கள்னா காரியங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா மகத் அப்படின்றதோட காரியத்தை 23வது ஸ்லோகத்தில் ஆச்சாரியார் சொன்னார். மகத்துனா என்னது எப்பவுமே எடுத்துக்கணும். பொதுவாக எல்லா இடத்துலையும் மகத்துன்றது எதை குறிக்கும் அப்படின்னா புத்தி. மகத்துனா என்னது புத்தி. ஏன் சாமி மகத்துன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் புத்திக்கு பேர் மகத்து, இண்டிவிஜுவலில் சொல்லும்போது புத்தின்னு சொல்லுவோம். டோட்டலுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்மிக்கு பார்த்தீங்கன்னா மகத் தத்துவம் அப்படின்னு பேர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்துக்கும் இந்த யோகத்துக்கும் என்ன இது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் மகத்து வருதோ அங்கெல்லாம் ஜடமா சொல்லுதுன்னு அர்த்தம் எடுத்துக்கணும். மகத்துன்னு எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கெல்லாம் ஜட தத்துவத்தை சொல்லுதுன்னு அர்த்தம் எடுக்கணும். அதே ஹிரண்ய கர்ப்பர்னு யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா மகத் தத்துவத்துக்கு இன்னொரு பேர் தான் ஹிரண்ய கர்ப்பர். அப்ப ஹிரண்ய கர்ப்பர்னு யூஸ் பண்ணும் போதெல்லாம் அது ஈஸ்வர தத்துவமா சொல்லுது, சைத்தன்யமா சொல்லுது. மகத்துன்னு எங்கெல்லாம் சொல்லுதோ அங்கெல்லாம் அது ஜடத்தை சொல்லுது அப்படின்னு மீனிங் பண்ணிக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான். வேதாந்தத்துல ஹிரண்ய கர்ப்பர், சாங்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா மகத் தத்துவம். சாங்கியத்துல எல்லாம் ஜடம். நம்ம அதே ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லும் போது சமஷ்டி புத்தி அப்படின்னு சொல்றோம். ஹிரண்ய கர்ப்பர் அவர் பாத்தீங்க அப்படின்னா சைத்தன்யம் அப்படின்னு சொல்றோம். இந்த புத்திக்கு பாத்தீங்கன்னா எத்தனை தர்மங்கள் சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்தியவசாயோ புத்திக்கு லட்சணம் சொல்லியாச்சு. அத்தியவசாயம்னா நிச்சயாத்மிக்கான்னு அர்த்தம். சாலிடா இருக்கிற காங்கிரீட்டா இருக்கிற தாட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா அப்படின்னா புத்தி. அந்த தாட்டு பாத்தீங்கன்னா இந்த புத்தி பாத்தீங்கன்னா எத்தனை விஷயங்களை கொண்டது, 4 தர்மங்கள் பாத்தீங்கன்னா அதுல இருக்கும். இந்த புத்தி பாத்தீங்கன்னா சாத்விகம் தாமசம் 2 மட்டும்தான் பிரியும், ராஜசம் இருக்காது. பக்கத்துல நோட்டும் போட்டுக்கணும். புத்தியில பாத்தீங்கன்னா சாத்விக புத்தி இருக்கும், தாமச புத்தி இருக்கும், ராஜச புத்தி இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புத்தி பாத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் பண்ணாது, நிச்சயம் பண்றது மட்டும்தான். அது ஒரு காரியம் இல்லை, அறிதல். இந்த புத்தியில பாத்தீங்கன்னா எத்தனை சாத்விக அம்சங்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்விக அம்சமாக தர்மம், ஞானம், வைராக்கியம், ஐஸ்வர்யம். இதை நிச்சயம் பண்றது 4 தாட் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா சாத்விக புத்தியிலிருந்து உண்டாகக்கூடியவை. இதே தாமசத்திலிருந்து என்ன உண்டாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு விபரீதமா விபரியாசாத், அதோட விபரீயமா எது உண்டாகும்னா தாமச அகங்காரத்திலிருந்து உண்டாகும். அப்ப தர்மத்துக்கு ஆப்போசிட் எது அப்படின்னா அதர்மம், ஞானத்துக்கு ஆப்போசிட் அஜ்ஞானம், அப்புறம் வைராக்கியத்துக்கு ஆப்போசிட் ஆசை, ஆசைக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட் அனைஸ்வர்யம், தரித்திரம். இந்த 4 விஷயங்கள் தாமச புத்தியிலிருந்து உண்டாகக்கூடியவை சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் மகத்துக்கு அடுத்தது என்னது புத்தி. இது மகத்துன்றதுதான் புத்தி. புத்தியிலிருந்து என்ன உண்டாகும், அகங்காரம். அகங்காரத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது 24வது காரிகை. அபிமானோஹங்காரஹ தஸ்மாத் விவித பிரவர்த்ததே சர்கஹ ஏகாதசகஸ்ய குணஹ தன்மாத்ர பஞ்சகஸ்யைவ. அபிமானோஹங்காரஹ தஸ்மாத் த்விவித பிரவர்த்ததே சர்கஹ ஏகாதசகஸ்ய கணஹ
தன்மாத்திர பஞ்சகஸ்யைவ. இப்போ நீங்க என்ன பண்ணணும், வேதாந்தத்திலயும் லைட்டா அந்த இது டெர்மினாலஜி எழுதிட்டே வரணும். மகத் தத்துவத்துக்கு என்ன போட்டீங்க, ஹிரண்ய கர்ப்பர்னு போட்டீங்க. அதே மாதிரி மகத்துல இருந்து உண்டானது எதுவோ இங்க அகங்காரம்னு பேரு. இந்த அகங்காரத்துக்கு என்ன பேரு வேதாந்தத்துல அப்படின்னா விராட்டுன்னு பேரு, பிரம்மான்னு பேரு. மகத்துனா ஹிரண்ய கர்ப்பர் விஷ்ணு. அதே வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷ்ணுட்ட இருந்து உண்டான விராட்டு பிரம்மான்னு பேரு. இந்த பிரம்மாட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவல் கிரியேஷன் வந்து பாத்தீங்கன்னா பாஹ்ய கிரியேஷன் எல்லாம் இந்த அகங்கார தத்துவத்திலிருந்து தான் உண்டாகுது. அவ்யக்தம், அவ்யக்தம்ன்றது யாரு சொல்றோம் வேதாந்தத்துல, ஈஸ்வர தத்துவம். வேதாந்தத்தில் அவ்யக்தம்னா ஈஸ்வர தத்துவம். ஈஸ்வரன்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர், ஹிரண்ய கர்ப்பர்ட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா விராட்ன்ற பிரம்மா. ஈஸ்வரன், விஷ்ணு, பிரம்மா, 3 பேர். ஈஸ்வரன், ஹிரண்ய கர்ப்பர், விராட், இந்த 3 சொல்லலாம். இதே வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து சாங்கியத்துல என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்யக்தம், அவ்யக்தத்துல இருந்து மகத்து, மகத்துல இருந்து அகங்காரம். இந்த அகங்காரத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துக்கு லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னா அபிமானோ அகங்காரா. அபிமானம் எந்த இடத்துலலாம் ஒரு அபிமானம் வருதோ, முதல் அபிமானம் எது, நான் ஜீவன் அபிமானம் தானே. புத்தி வேக்கப் ஆனதுக்கு பிறகுதான் காலையில புத்தி வேக்கப் ஆகுது. புத்தி வேக்கப் ஆன மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா அந்த புத்தியில என்ன ஆயிடுதுன்னா இந்த அகங்காரம்ன்ற தாட்டு வந்துடுது. இந்த தாட்டு என்ன பண்ணுது அப்படின்னா நான் ஜீவன், நான் தேகம், நான் புத்தி, நான் மனசு, நான் இந்திரியங்கள், இது வரைக்கும் அகம் 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 அகம்னு அபிமானம் இந்த தேகாதிகள் எல்லாத்துலயும் இருக்கு. இதுக்கப்புறம் வெளியில இருக்கக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோடது 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 என்னோடதுன்னு அபிமானம் பாக்கியத்துல இருக்கு. அகங்காரம் தேகத்துல இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பேரு அகங்காரம்னு பேரு. வெளியில இருக்கிறது எல்லாத்துக்கும் என்ன பேரு, மமகாரம்னு பேரு. அகங்காரமும் மமகாரமும் அகங்காரத்தோட அபிமானம் தான். இது எல்லாம் அபிமானம் அப்படின்னு பேரு. சரி, இந்த அபிமானத்திலிருந்து என்ன உண்டாச்சு, அகங்காரத்துல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னா தஸ்மாத் த்விவிதா பிரவர்த்ததே சர்க்கா, 2 விதமான சிருஷ்டிகளானது உண்டாகின்றது. அகங்கார தத்துவத்திலிருந்து 2 விதமான சிருஷ்டி. என்ன சிருஷ்டி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஏகாதசகஸ்ச கணஹ, 11 எண்ணிக்கையுள்ள ஒரு கூட்டம் கிரியேஷன் ஆகுது. 11 எண்ணிக்கை என்னது, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்புறம் 1 மனசு, மொத்தம் 5 5 10 11 11. ஏகாதசன்னு எடுத்துட்டீங்கன்னா 11. இது பிரவருத்தி, இது உண்டாச்சு. கூடவே இன்னொன்னு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மாத்திர பஞ்சகஸ்யைவ, தன்மாத்திர பஞ்சகஸ்ய ஏவ. தன்மாத்திரைகள் எத்தனை இருக்கு, சப்த தன்மாத்திரை, ரூப தன்மாத்திரை, ரச தன்மாத்திரை, கந்த தன்மாத்திரை, அப்புறம் வேற எது விட்டோமே, ஸ்பர்ஷ தன்மாத்திரை 5. ரூப ரச கந்த ஸ்பர்ஷ, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ, ரூப ரச ரூப சப்த, ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம். மொத்தம் 5 தன்மாத்திரைகள் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துல இருந்து உண்டாச்சு. அப்ப தன்மாத்திரைகள் 5 ஒரு கூட்டமா எடுத்துங்க. அப்புறம் 5 இந்திரியம் கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், 1 மனசு, இதை ஒரு தனி கூட்டமா எடுத்துங்க. இந்த 2ம் தனித்தனியா திவிதம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 2மே அகங்காரத்திலிருந்து உண்டாச்சு சொல்லியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 25வது காரிகா சொல்லுது, சாத்விக ஏகாதசக பிரவர்த்ததே வைகிருதாதஹங்காராத் பூதாதேஷ தன்மாத்ரஹ பூதாதேஸ்தன்மாத்ரஹ சதாமச தைஜசாதுபயம். சாத்விக ஏகாதசகः பிரவர்த்ததே வைகிருதாதஹங்காராத் பூதாதேஸ்தன்மாத்ரஹ சதாமச தைஜசாதுபயம் ஆயிடுச்சு. வைக்கிருத அகங்காரம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிருதம் அகங்காரம் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டா விகார ரூப அகங்காரம் எடுக்கணும். விகாரம் என்ற காரியம், அகங்காரத்துல வந்து வைக்கிருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் காரிய அகங்காரம்னு போட்டுக்கணும்.
இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா எது உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகாதசகா சாத்விக பிரவர்த்ததே. சாத்விகமா இருக்கக்கூடிய ஏகாதசங்கள், ஏகாதசம்னா 11 இந்திரிய கூட்டம் சொன்னல, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, ஒரு மனசு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகத்தோட வைக்கிருத்த அகங்காரத்திலிருந்து வந்து பாத்தீங்கன்னா உண்டாச்சு. இது எல்லாமே எனது சாத்விக அம்சத்தை சேர்ந்தவை. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பூத்தாதேகே தன்மாத்திர, இந்த ஸ்தூல பூத்தங்கள் நம்ம பாக்குறோமே, இதோட காரணம் இருக்குல்ல, ஆதி பூத்த ஆதிகின்னு சொல்றது. பூத்தங்களோட ஆதி காரணம், ஆதினவே காரணம்னு அர்த்தம். நம்ம பஞ்சபூத்தங்கள் வெளியில ஹேண்டில் பண்றோமே, இந்த மொத்த பிரபஞ்சமும் இது எல்லாம் ஸ்தூல பூத்தம். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆதி காரணம் ஒண்ணு இருக்கு. எது அப்படின்னா தன்மாத்திரைகள்னு பேரு, பூத்த சூக்ஷ்மங்கள்னு பேரு. தன்மாத்திரைகள் என்ன அர்த்தம்? பூத்த சூக்ஷ்மங்கள். எனக்கு சின்ன வயசுல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தம் படிக்கும்போது தன்மாத்திரா தன்மாத்திரான்னா எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து ஏதோ என்னவோ தன்மாத்திரா அது ஏதோ அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்க ஆச்சரியட்ட போனதா, தன்மாத்திரையா என்ன சுவாமி தன்மாத்திரா அது ஏதோ ஏதோ வேற ஐட்டம்ல இருக்கு அப்படின்னு. முண்டா ஒன்றும் தெரியல பாரு. தன்மாத்திரை அப்படின்னா தத்மாத்திரம் தன்மாத்திரம் அது மட்டுமா இருக்கிறது, எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம், வேற எதுவும் இல்லை அப்படின்னு. ஐயோ நான் ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வந்து தன்மாத்திரம்னா என்னவோ நினைச்சிட்டு இருந்துட்டு சப்புன்னு போச்சு. ஓஹோ அப்படியா. அப்ப ஸ்தூல பூத்தங்கள் இருக்குல்ல, இப்ப நம்ம பாக்குற ஸ்தூல பூத்தங்கள்லாம் தனித்தனியா இல்ல எல்லாம் கலந்ததா? எல்லாம் மிக்ஸ் ஆயிருக்கு. பஞ்சீகரணம் சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? அப்ப நீங்க எந்த பூத்தத்தை, இப்ப நம்ம ஸ்தூல பூத்தத்தை எடுத்தாலும் அந்த ஸ்தூல பூத்தத்துல ஒவ்வொன்றுத்திலையும் பிருத்திவினா மற்ற 4 இருக்கும். 50% பிருத்திவி, மீதி இருக்கிற 12.5 மற்ற பர்சன்டேஜ்ல 4 பூத்தங்கள் இருக்கும். அதே மாதிரி ஜலத்தை எடுத்தா ஜலம் 50%, மற்ற பூத்தங்கள் 12.5% 4 இருக்கும். இதே மாதிரி இப்ப நம்ம ஹேண்டில் பண்றது எல்லாம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட ஸ்தூல பூத்தங்கள். அப்ப இப்ப நம்ம ஹேண்டில் பண்றது எதுவுமே தனித்தனியானது இல்லை, எல்லாம் மிக்சிங் ஆயிருக்கு, மிக்சர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எது தனிச்சது அப்படின்னா தன்மாத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிருத்திவி தன்மாத்திரம்னா பிருத்திவி மட்டும், ஜல தன்மாத்திரம்னா ஜலம் மட்டும், அக்னி தன்மாத்திரம் ரூப தன்மாத்திரம் அப்படின்னா அக்னி மட்டும், ஸ்பர்ஷ தன்மாத்திரனா வாயு மட்டும், சப்த தன்மாத்திரை அப்படின்னா ஆகாசம் மட்டும் அர்த்தம். அப்ப சூக்ஷ்ம பூத்தங்கள் எல்லாமே தனித்தனியா இருக்கும். அது எல்லாம் என்ன பண்ணிச்சு, மிக்ஸி ஆகி பஞ்சீகரணம் ஆனதுக்கு பிறகுதான் நமக்கு ஸ்தூல பூத்தங்கள் கிடைக்கும். அப்ப என்ன பண்ணிக்கணும், தன்மாத்திரைகள்னா எக்ஸ்க்ளூசிவா தனித்தனியா இருக்கிறது. ஸ்தூல பூத்தங்கள் அதுல இருந்து உண்டாச்சு. எப்படி உண்டாச்சு? மிக்ஸ் ஆகி உண்டாச்சு. 5 பூத்தங்களும் கலந்துதான் இந்த பஞ்சு பூத்தங்கள் உண்டாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அது எங்க இருந்து சுவாமி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாமசம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மாத்திரைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தாமசம் அர்த்தம் ஜடமா இருக்கும், பிரகாசம் இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா தைஜசாது உபயம். சுவாமி 11 இந்திரிய கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா சாத்விகத்துல இருந்து உண்டாச்சு. அதே நேரத்துல தாமசத்துல இருந்து எது உண்டாச்சு? தன்மாத்திரைகள் தாமசத்துல இருந்து உண்டாச்சு. ராஜசம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நல்லா தெளிவா சொல்லுது. அகங்காரம் இருக்குல்ல, அகங்காரம் கர்மம் பண்றதா இல்ல வெறும் அபிமானம்ன்றது ஒரு தாட்டு தானா? அது எதுவும் பண்ணாது. அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ், அபிமானிக்கிறது. என்னோட வண்டி அது எதுவும் பண்ணாது. என்னோட வண்டின்னு அபிமானம் மட்டும்தான். ஏன் வீடு, ஏன் நாய்க்குட்டி, ஏன் பூனைக்குட்டி, அவ்வளவுதான். அது மட்டும்தான் ஒழிய அது எதையும் பண்ணாது. அப்போ சாத்விக குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரவருத்தி பண்ண முடியாது. 3 குணங்களுக்கு என்ன லட்சணம் சொல்லியிருக்கோம்? பிரகாச பிரவருத்தி கிரியா, பிரகாச கிரியா ஸ்திதிசீலம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சத்வகுணம் பிரகாசிக்கும், அது காரியம் பண்ணாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமோ குணமும் ஸ்திதி, அதுவும் காரியம் பண்ணாது. அப்ப யார் காரியம் பண்ணணும்னு நமக்கு என்ன வேணும்? அப்பனா ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாதான் காரியம் நடக்கும், சலனம் நடக்கும். அப்ப இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சாத்விக அம்சத்திலிருந்து 11 இந்திரிய கூட்டங்கள், தாமச அம்சத்திலிருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், இது எல்லாம் உண்டாகிறதுக்கு பேஸா வந்து யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ராஜசம்.
அப்ப ரெண்டுத்துக்கும் பேஸா வந்து பாத்தீங்கன்னா தைஜசாது உபயம் பிரவர்த்ததே. தைஜசத்துல இருந்து தான், தைஜசம்னா எதை குறிக்குது? ராஜசம். ரஜோகுணத்துல இருந்து இது எல்லாம் பண்ணுது. அப்போ என்னன்னா ரஜோகுணத்தை பேஸா வச்சுக்கிட்டு தான் சாத்விக குணம் 11 இந்திரிய கூட்டங்களை உண்டாக்குது. ரஜோகுணத்தை பேஸா வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தமோ குணமானது வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரைகளை உண்டு பண்ணுது. புரிஞ்சுதா? அதனாலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல சொல்லும் போது சொல்லுவோம், ஒவ்வொரு ஆளையும் நம்ம சொல்லும் போது ஈஸ்வரன் என்ன குணம் சொல்றோம்? ஈஸ்வரன் வந்து எப்படிப்பட்டவர்? என்ன குணம்? தமோ குணம். இவர் வந்து விஷ்ணு பகவான் என்ன சொல்றோம்? இல்ல, சத்துவகுணம். சத்துவகுணம். விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம். பிரம்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ரஜோகுணம். சிருஷ்டிகர்த்தா பிரம்மா, பிரம்மா தான் ரஜோகுணம். இப்ப வந்து பாத்தீங்க அந்த அகங்காரம்ன்றது வந்து எது? பிரம்மா தான் நம்ம வேதாந்தத்தை அகங்காரம் சொல்றோம். அப்ப அந்த அகங்காரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க எப்படி பிரவருத்தி ஆகுது? நான் சுத்த சத்துவமா இருந்தா காரியம் நடக்காது, கிரியேஷன் நடக்காது. அப்ப வந்து கிரியேஷன் நடக்கணும் அப்படின்னா அகங்காரத்தை 2ஆ விபாகம் பண்ணீங்க, சாத்விகம் தாமசம். இந்த ரெண்டுத்துல இருந்து பிரவருத்தி நடக்கணும் அப்படின்னா பேஸா ஒரு ரஜோகுணம் இருக்கணும். அதான் தைஜசாது உபயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரிக்காக்கார சொல்ற. அடிச்சா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா குறிப்புல போட்டிருக்கேன், உங்களுக்கு குறிப்புன்னு போட்டு ஃபுட் நோட் போட்டிருக்கேன், அதை எடுத்து படிச்சுங்க. அதுக்கப்புறம் 26வது காரிக்கா சொல்லுது, புத்தேந்திரியாணி சக்ஷுஸ்ரோத்ர கிராணரசன ஸ்பர்ஷனகாணி வாக்பாணி பாதபாயூபஸ்தாஹ கர்மேந்திரியான் யாகுஹு. புத்தேந்திரியாணி சக்ஷுஸ்ரோத்ர கிராணரசன ஸ்பர்ஷனகாணி வாக்பாணி பாதபாயூபஸ்தாஹ கர்மேந்திரியான் யாகுஹு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை பத்தி பேசும். 11 இந்திரியங்களை பத்தி பேசணுமா? எதை சொல்லி முடிச்சாச்சு? அவ்வியக்தம் லட்சணம் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் மகத்துக்கு சொல்லி முடிச்சாச்சு. அகங்காரத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. அகங்காரத்துல இருந்து என்ன உண்டாச்சுன்னு பார்த்தோம்? 11 உண்டாச்சா? 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், ஒரு மனசு. அவைகள் அந்த 11 பத்தி சொல்றதுக்காக 26வது காரிக்கா, 27வது காரிக்கா 2. 26வது காரிக்கால என்ன சொல்லுது அப்படின்னா புத்தீந்திரியாணி. எப்பெல்லாம் புத்தீந்திரியாணி அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் ஞானேந்திரியங்கள்னு சொல்லணும். புத்தின்றது அறிவு, ஞானம். அப்ப புத்தீந்திரியம்ன்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கணும்? அர்த்தம் எடுக்கும்போது ஞானேந்திரியங்கள். எத்தனை ஞானேந்திரியங்கள்? 5. எத்தனை? சக்ஷு கண்ணு, ஸ்ரோத்ர காது, கிராண மூக்கு, ரசன நாக்கு, ஸ்பர்ஷன ஸ்கின். இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 5ம் புத்தீந்திரியம் என்று சொல்லப்படும் ஞானேந்திரியங்கள். அதுக்கப்புறம் கர்மேந்திரியம் என்ன சுவாமி? அதுவும் 5. எத்தனை? வாக்கு, பேசுற வாய், டேஸ்ட் பண்ற நாக்கு. இல்ல, நாக்கு வந்து பாத்தீங்கன்னா நாக்கு ஞானேந்திரியத்துக்கு வந்துடும். இந்த பேசுற வாய் இருக்குல்ல, இது கர்மா பண்ணுது. வாக்கு, அதுக்கப்புறம் பாணினா 2 கைகள், பாதனா 2 கால்கள், பாயு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மல விசர்ஜனம் பண்ற மலத்வாரம். அதுக்கப்புறம் உபஸ்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மூத்திர துவாரம். அப்ப மலத்வாரம், மூத்திர துவாரம், மொத்தம் 2, வாக்பாணி பாதம் 3, மொத்தம் 5 வந்து பாத்தீங்கன்னா கர்மேந்திரியாணி ஆகுஹு, கர்மேந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிறது. 10 சொல்லியாச்சு. 11வது ஒண்ணு இருக்கே சுவாமி, மனசு. மனச பத்தி 27வது காரிக்கா சொல்லுது. மனம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா உபயாத்மகமத்ர மனஹா, உபயாத்மகமத்ர மனஹா சங்கல்பகமிந்திரியஞ்ச சாதர்ம்யாத், சங்கல்பகமிந்திரியஞ்ச சாதர்ம்யாத் குணபரிணாம விசேஷாத், குணபரிணாம விசேஷாத் நானாத்வம் பாஹ்ய பேதாஸ்ச, நானாத்வம் பாஹ்ய பேதாஸ்ச. உபயாத்மகமத்ர மனஹ சங்கல்பகமிந்திரியஞ்ச சாதர்ம்யாத் குணபரிணாம விசேஷா நானாத்வம் பாஹ்ய பேதாஸ்ச. ஆயிடுச்சு. உபயாத்மகம் மனஹ கீதால 15வது சாப்டர் பகவத்கீதையில சொல்லுது.
மனஷஷ்டானீந்திரியாணி. மனசு வந்து பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியங்களோட சேர்ந்து மனதையும் 6வது இந்திரியமா போட்டுக்கணும்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப 6வது இந்திரியம் சொல்றீங்களே சுவாமி, மனசுன்னா அந்த கரணத்துல தானே சாமி வரும்? யாராவது கேள்வி கேட்கலாம். மனசு வந்து அந்த கரணத்துல தானே வரும். நம்ம வேதாந்தத்துல படிக்கும்போது அந்த கரணத்துக்கு என்ன பார்த்திருக்கோம்? மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இந்த 4 தானே அந்த கரணம்னு பார்த்தோம். அப்ப வேதாந்தத்துல அந்த கரணத்துல தானே சாமி மனம் வருது அப்படின்னா இல்ல, வேதாந்த பரிபாஷான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. வேதாந்த பரிபாஷையில வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் பேசுற சர்ச்சையை வந்து பாத்தீங்கன்னா அது பேசும்போது வேதாந்த பரிபாஷக்காரர் சொல்றாரு, இல்லப்பா, வேதாந்தத்துல கூட கீதால வந்து பாத்தீங்கன்னா மனஷஷ்டானி இந்திரியாணி, மனதை 6வது ஞானேந்திரியமாக கொள்ள வேண்டும்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இங்க எப்படி காரிக்காக்காரர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப அற்புதமா ஒரு சொல்யூஷன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கரணத்துல எடுக்கிறதா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானேந்திரியத்துல இந்திரிய கூட்டத்துல எடுக்கிறதா அப்படின்னா இல்ல, உபயாத்மகம் அத்திரமனக. மனச வந்து நீங்க என்ன பண்ணணும்? உபயாத்மகமா எடுக்கணும், இரட்டை தன்மை உடையது. உபயாத்மகம் என்ன அர்த்தம்? டுவல் பர்சனாலிட்டி. டுவல் பர்சனாலிட்டின்னு என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, சங்கல்ப விகல்பாத்மகம் மனக. ஆசிலேஷனா இருக்கிற தாட் இருக்குல்ல, அது இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா மனசு. சங்கல்பம் பண்றது மனசு, விகல்பம் பண்றது இந்திரியம். சங்கல்ப விகல்பாத்மகம் மனகன்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல படிப்போம். அந்த சங்கல்ப விகல்பாத்மகம்ன்றது சங்கல்பம் மனசு, விகல்பம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களோட காரியம். அதனாலதான் இங்க சொல்லுது சங்கல்பகம் இந்திரியஞ்ச சாதர்மியா. சங்கல்பம்ன்றது அந்த கரணத்தோட வேலை, ஆலோசனை பண்றது. அந்த ஆலோசனையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இந்திரியங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா சஞ்சலமானது. சங்கல்பம் அந்த கரணம் பண்ணும் மனசு, விகல்பம் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, விகல்பம்னா போலாம் அப்படின்னு மனசு நினைக்கும், இந்திரியங்கள் எல்லாம் போயிட்டு ஒரே உடம்பெல்லாம் டயர்டா இருக்க, வேணாம் வேணாம் அப்படின்னு நினைக்கும். இந்திரியம் பார்க்கலாம்னு நினைக்கும், என்ன பார்க்கறது என்ன ஆகுது அப்படின்னு இந்திரியம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டயர்ட்னஸ்ல அலுப்பா சொல்லும். அப்ப சங்கல்ப விகல்பம்னு ஏன் டபுள் பர்சனாலிட்டியா சொல்றோம் அப்படின்னா, ஒண்ணு அந்த கரணத்தோடது, ஒரு அம்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியத்தோட. இந்த 2 தன்மைகளும் வந்து பாத்தீங்கன்னா சாதர்மியா. சாதர்மியம்னு என்ன அர்த்தம்? சமதர்மம். இந்திரியத்தோட தர்மமும் குவாலிட்டிஸும் இந்த மனசுல இருக்கு, அதே நேரத்துல அந்த கரணத்தோட தன்மையும் இதுல இருக்கு. அதனால இதுக்கு பேர் உபயாத்மகம் அப்படின்னு பேர். மனசு என்னது? இரட்டை பர்சனாலிட்டி. அதுக்கப்புறம் குணபரிணாமம் விசேஷாத். குணபரிணாமம்னா இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா குணபரிணாம விசேஷாத். இன்னுன்றதை இத்தாக்கணும், பக்கத்துல நான் இருக்கிறதுனால. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா குணபரிணாம விசேஷாத். இந்த இந்திரியங்கள்லாம் எப்படி சுவாமி பேதம் உண்டாச்சு? யாராவது கேட்கலாம். மனசுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்கள் உண்டாச்சு. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இதெல்லாம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா குணத்தோட பரிணாமம். இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குணத்தோட பரிணாம விசேஷம். இந்த பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா விசேஷத்தன்மையில பரிணமிக்கிறது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நானாத்வம் பாஹ்ய பேதாச்ச. இந்த குணங்களோட பரிணாம விசேஷத்தினால இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நானா தன்மையானது உண்டாயிட்டு. இதுக்கப்புறம் இந்திரியங்கள்ல இருந்து இந்திரிய விஷயங்கள் இருக்குல்ல, வெளியில பாக்குறோம். இந்த மொத்த ஜெகத்தும் எத்தனை வெரைட்டிங்க. ஒரு தயிரை வாங்கினா வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தா தயிர் ஹட்சன் தயிர் ஒரு மாதிரி இருக்கு, புளிப்பே இல்லை ஹட்சன் தயிர். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தயிர் பாக்கெட் வாங்கினா, திருமலான்னு ஒரு தயிர் வாங்கினா வந்து திருப்பதியில இருந்து வர்றது, அது ஒரே புளிப்பா இருக்கு. ஒரு பால் ஒரு மாதிரி இருக்கு, இன்னொரு பால் ஒரு மாதிரி இருக்கு, ஒவ்வொரு டிஃப்ரெண்டா. எருமாட்டு பால் ஒரு மாதிரி இருக்கு, பசுமாட்டு பால் ஒரு மாதிரி இருக்கு, ஒட்டகப்பால் ஒரு மாதிரி. குடிச்சிருக்கீங்களா ஒட்டகப்பால்? ராஜஸ்தான் போனீங்கன்னா குடிக்கலாம், நல்லா இருக்கும். காஃபி திக்கா இருக்கும், ரொம்ப திக்கா இருக்கும் ஒட்டகப்பால். ஆட்டுப்பால் ஒரு மாதிரி இருக்கு. ஏன் சாமி இத்தனை விசேஷம் அப்படின்னா குணத்தோட பரிணாம விசேஷம். இந்த மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா குணப்பரிணாமத்தோட விசேஷத்தினால, விசேஷத்தன்மையினால
0.1%, 0.5%, 0.5 டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் குணத்தோட விசேஷ பரிணாமம். அதனால இந்திரியங்களும் நானாவா பலவிதங்களாயிற்று, இந்திரிய விஷயங்களும் பலவிதமாக ஆயிற்று அப்படின்னு புரிஞ்சது. இதுக்கப்புறம் 28வது காரிக்கா சொல்லு. சப்தாதிஷு பஞ்சானாம் ஆலோச்சன மாத்திரமிஷ்யதே விருத்திஹி வச்சனாதான விஹரணோத்சர்காத் ஆனந்தாஸ்ச பஞ்சானாம் விசர்கானந்தாஸ்ச பஞ்சானாம். சப்தாதிஷு பஞ்சானாம் ஆலோச்சன மாத்திரமிஷ்யதே விருத்திஹி வச்சனாதான விஹரணோத்சர்கானந்தாஸ்ச சர்கானாந்தாஸ்ச பஞ்சானாம். 28வது காரிக்கா பாத்தீங்கன்னா சொல்லுது, சப்தாதிஷு இந்த ஞானேந்திரியம் என்ன பண்ணும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞானேந்திரியம் பாத்தீங்கன்னா வெறும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்றது மட்டும்தான் சுவாமி. இந்த ஞானேந்திரியம் கண்ணு என்ன பண்ணும், ரூபத்தை பார்க்கும், இது சிகப்பு இவ்வளவுதான் சொல்லும், இது பச்சை இது சிகப்பு அவ்வளவுதான் சொல்லும். இந்த காது என்ன சொல்லும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சப்தம் ஆட்டோ போகுது, கிளி கத்துது, காக்கா கத்துது, அந்த மனுஷன் பேசுறார், பக்கத்து வீட்டுக்கார மாமி பேசுது அப்படின்னா இது சொல்லும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு இந்திரியங்களும் அந்தந்த மெசேஜை மட்டும் என்ன பண்ணும், டேட்டாவை கலெக்ட் பண்றதோட மட்டும் முடிஞ்சு போச்சு. அதான் இங்க சொல்லுது சப்தாதிஷு. சப்தம், ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்ஷம் முதலிய விஷயங்கள்ல இந்த அந்தந்த இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் 5 பஞ்சானாம் ஆலோசனை மாத்திரம் இஷ்யத்தே விருத்தி. இது என்ன பண்ணுன்னு கேட்டா, ஆலோசனைனா ஆலோசனை பண்றதுன்னு எடுக்காதீங்க. இது என்ன பண்ணும், இது அப்படி உத்து பார்த்து பாத்தீங்கன்னா சிகப்பா நல்லா கூர்ந்து பார்ப்போம்னா நம்ம தூரத்துல இருக்கு, இது பிங்கா இல்ல பாத்தீங்கன்னா இது ஆரஞ்சா, பிங்க் மாதிரியே இருக்கு, இது ஆரஞ்சா இல்ல பிங்கா, ஆமாமா ஆரஞ்சு இல்ல பிங்க் தான் இது. அப்ப இந்த கண்ணு பாத்தீங்கன்னா யாரோ பேசுறாங்களே அப்படின்னு இந்த காது என்ன பண்ணும், அப்படியே புரிஞ்சு போய் கேட்கும், யாரோ பேசுறாங்களே, ஓ பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறாங்க, நம்ம சுவாமி யாரும் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணும். அப்ப இந்த ஆலோசனை பண்றதுக்கு பாத்தீங்களா, இந்த மெசேஜை பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்ணி கலெக்ட் பண்றது மட்டும்தான் இந்த இந்திரியங்களோட காரியம். விருத்தினா என்ன அர்த்தம், காரியம்னு அர்த்தம். அதனால சொல்ற ஆலோசனை மாத்திரம் இஷ்யத்தே விருத்தி. இஷ்யத்தைனா இச்சைப்படுகின்றது. சாஸ்திரம் என்ன சொல்லுது, சாஸ்திரம் என்ன இச்சைப்படுகின்றது அப்படின்னா, இந்திரியங்களுக்கு அறிவுலாம் இல்லை, இது பிடிச்சது பிடிக்காதது ராகத்வேஷம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா மனசுதான் பண்ணும். இது என்ன பண்ணும், நல்லா கூர்ந்து விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஆலோசனை பண்ணி, இது சிகப்பு, இது பச்சை, இது காக்கா கத்துது, இது காரமா இருக்கு, இது இனிப்பா இருக்கு, இது சாஃப்டா இருக்கு, இது ஹார்டா இருக்கு அப்படின்ற விஷயங்களை மட்டும் கிரகணம் பண்றது மட்டும்தான் இந்த இந்திரியங்களுடைய காரியம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வச்சன கர்மேந்திரியங்கள் என்ன சுவாமி பண்ணும் அப்படின்னா, வாக்குன்ற கர்மேந்திரியம் என்ன பண்ணும், வச்சனம் பேசும். ஆதான இந்த பாணின்னு சொல்லக்கூடிய கைகள் என்ன பண்ணும், ஒரு வஸ்துவை கிரகணம் பண்ணும். ஆதான கிரகணம் பண்றது, எடுக்கிறது. விகரண பாதங்கள் என்ன பண்ணும், 2 கால்கள், 2 கால்களும் நடக்கும். அதுக்கப்புறம் உற்சர்கன்றதுக்கு அர்த்தம் மலத்தை பாத்தீங்கன்னா மலத்வாரம் வெளியேற்றும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆனந்தாஸ்டன்றதுல பாத்தீங்கன்னா ஒண்ணு உபஸ்தம்னு சொல்லக்கூடிய கர்மேந்திரியம் 2 காரியம் பண்ணும். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா சம்போக ஆனந்தத்தையும் அடையும், ஆனா அது மெயின் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெயின் பாத்தீங்கன்னா மூத்திர விசர்ஜனம் உபஸ்தத்தோட. இந்த 2 காரியங்களையும் பண்ணக்கூடியது பஞ்சானாம். நான் ஒரு நர்மதா கரையில ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். ஒரு ஏகாந்த ஸ்தானம், நர்மதா பரிக்கிரமணம் முடிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு ஒரு மாசம் போய் நல்லா ஏகாந்தமா, விமலேஸ்வர்னு ஒரு இடம், ரொம்ப ஏகாந்தம், என்னோட சுவாமி நல்லா தங்கியிருந்த இடம். அங்க போய் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஒரு கிராமத்தான் வந்தான். நாங்கள் டெய்லி ஆற்றுல போய் குளிப்போம், பக்கத்துலேயே ஆறு. குளிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கிராமத்தான் வந்தான். கிராமத்து சின்ன பையன், ஒரு 18 வயசு 20 வயசு தான் இருக்கும். நான் இன்னொரு சாமியும் பேசிட்டு இருக்கோம், கோயிலுக்குலாம் வரணும்ப்பா, கோயிலுக்கு சுவாமியெல்லாம் கும்பிடணும், பாராயணம் ஸ்தோத்திரம்லாம் பண்ணணும், ஆரத்திலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எனக்கு ரொம்ப ஸ்பஷ்டமானது.
அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட இதுல வந்து உபஸ்தத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு சாமி, ஏதோ இதா இருக்கு. நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் பாருப்பா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வைரஸ் ஏதாவது வந்திருக்கும், போய் டாக்டர்கிட்ட போய் நல்ல முறையில பாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அவன் சொல்றான், கண்ட்ரோல் ஆயிரு, கண்டவங்கள்ட்ட எல்லாம் போகாது, யார்ட்டையும் போகாத. நான் சொன்னேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார்ட்டையும் வேசிகள்கிட்ட போகாத, ஏன்னா கிராமங்கள்ல எல்லாம் அதெல்லாம் சகஜமா இருக்கும். பணம் கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா யார்ட்டையோ போயிட்டு வந்துருவாங்க. அப்ப அதனால அது மாதிரிலாம் போகாதப்பா, கண்ட்ரோல் பண்ணிடு அப்படின்னு. உடனே அவன் சொன்னான், எதுக்கு சாமி அந்த அந்த இந்திரியம் எதுக்கு கொடுத்துருக்குன்னு கேட்டான். எங்க 2 பேருக்கும் ஒரே ஷாக் ஆகி போச்சு. உபஸ்தம்ன்ற இந்திரியம் எதுக்கு சாமி கொடுத்துருக்கிறது? சம்போகத்துக்கு தானே சாமி கொடுத்துருக்கு அப்படின்னு அவன் எங்களை பார்த்து கேட்டான். எங்களுக்கு அப்படியே அப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்ப இந்த ஸ்லோகத்துல பாருங்க, எங்கெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உபஸ்தேந்திரியம் அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துலாம் லட்சணம் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆனந்தம்ன்ற லட்சணம் தான் போடும். ஆனா உபஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆனந்தம் மட்டுமே இல்லை, எப்ப பார்த்தாலும் சம்போகத்திலேயே இருக்கும் எல்லாரும். அதோட பர்பஸ் என்ன? 24 மணி நேரமா அதுக்கான காரியமா என்ன அப்படின்னா, இல்ல சாமி, மூத்திரத்தை விசர்ஜனம் பண்றதுதான் அதோட காரியம். ஆனா அந்த அந்த கிராமத்தான்ட்டு இருந்து எனக்கு தெரிஞ்சது, மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஆதி காலத்துல இருந்தே படிச்சவன் படிக்காதவன் எல்லாத்துக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன போயிருக்கு அப்படின்னா, உபஸ்தேந்திரியம் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா ஜனனேந்திரியம்ன்றது பேரே பாருங்க, என்ன சொல்றோம்? ஜனனேந்திரியம் சொல்றோம். சொல்லும் போதே உபஸ்தத்துக்கு என்ன பேரு? ஜனனேந்திரியம் சொல்றோம். மூத்திரத்தை விட்டுட்டோம், மூத்திர விசர்ஜனத்தை விட்டுட்டோம். நமக்கு மெயின் பர்பஸே மூத்திர விசர்ஜனம் தான். எப்படி இதை விட்டாங்கன்னு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டா, அந்த கிராமத்தை எனக்கு சொல்லி கொடுத்தான். ஓஹோ, எங்களை பார்த்து அவன் கேட்டான், எதுக்கு இந்த இந்திரியம்? இந்த இந்திரியம் எதுக்கு அப்படின்னு கேட்டா சம்போகத்துக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்னா. அப்பதான் தெரியுது, சாஸ்திரம் கரெக்டா தான் எழுதியிருக்கு. மனுஷங்களோட மனசை படிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சு. அதனாலதான் இங்க பாருங்க, மல விசர்க்கத்துக்கு மலத்வாரம் சொல்லியிருக்கு. அப்ப உபஸ்தத்துக்கு வந்து என்ன சொல்லியிருக்கணும்? ஆனந்தன் போட்டிருக்கே. ஆனந்தகன என்ன அர்த்தம்? சம்போக ஆனந்தம். அதுக்கு மட்டுமா? அப்ப நம்ம கூட என்ன பண்ணோம்? மூத்திர விசர்ஜனம் இதையும் சேர்த்துக்கணும். இதான் காமன், இதான் மெயின். 5 இந்திரியங்களுக்கு 5 விஷயங்கள் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 29வது ஸ்லோகம் இருக்கு. ஸ்வாலக்ஷண்யம் விருத்திஸ்த்ரயஸ்ய சைஷா பவத்ய சாமான்யாம் சாமான்யகரண விருத்திஹி பிராணாத்யாவாயவः பஞ்ச. ஸ்வாலக்ஷண்யம் விருத்திஸ்த்ரயஸ்ய சைஷா பவத்ய சாமான்யாம் சாமான்யகரண விருத்திஹி பிராணாத்யாவாயவः பஞ்ச. திரயஸ்ய அப்படின்னு இருக்கு. திரயம்னா என்ன அர்த்தம்னா 3 விஷயம். எது? மகத்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம், அதுக்கப்புறம் மனசு. இந்த 3 இருக்குல்ல, இதுக்கு பேரு திரயம்னு பேர். இந்த திரயம்னு சொல்லக்கூடிய 3க்கும் ஸ்வாலக்ஷண்யம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குவாலிட்டி கொடுத்துருக்கோமா? மகத்துன்ற புத்தி என்னது? அத்தியவசாயோ புத்தி, நிச்சயம் பண்றது புத்தி. அப்புறம் அகங்காரத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம்? அபிமானோ அகங்காரம், அபிமானப்படுறதுதான் அகங்காரம். அப்புறம் மனசுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? மனசு வந்து பாத்தீங்கன்னா சங்கல்ப விகல்பம் பண்றதுதான் மனசு. அப்ப இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா அதோட லட்சணம். இதை வச்சுட்டுதான் லட்சணம் சொல்றோம். எனக்கு சாலிடு தாட் வந்துச்சு அப்படின்னா புத்தி, எனக்கு சஞ்சலமா தாட் இருக்கு அப்படின்னா மனசு, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று கீழே டம்முன்னு சத்தம் கிடைச்சு, ஐயோ என் வண்டி விழுந்துருச்சு அப்படின்னு பதறுது அப்படின்னா அபிமானம். ஹவுஸ் ஓனருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆணி அடிச்சோன்னாவே ஹவுஸ் ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஓடி வந்துருவாங்க, ஐயோ ஐயோ அடிக்காத, ஆணி அடிக்காத, ஆணி அடிக்காதன்னு. எங்க வீட்டுக்காரங்களாம் அப்படிலாம் இல்லை. ஆஞ்சலிக்கா போட்டு என்னென்னவோ வீட்டை பண்ணிட்டு இருக்கு. ஆஞ்சலிக்கா ஜெர்மன் லேடி, ஐயோ டெய்லி எதையா பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஹவுஸ் ஓனர் கண்டிக்கவே மாட்டேன்றாங்க, என்னன்னே தெரியல. ரொம்ப விரக்தரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எங்க ஹவுஸ் ஓனர். நாங்கெல்லாம் ஆணிலாம் அடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அபிமானம் இல்லாம இருக்காங்க, வாடகை கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்ப அபிமானம்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒண்ணு நடக்கும் போது, நம்ம குழந்தைக்கு ஒரு ஜுரம்னு வந்துச்சு அப்படின்னா போதும், ஐயோ அப்படின்னு பதறது இல்லை உள்ள, ஐயோ ஜுரம் வந்து போச்சே, என்ன பண்றது, எது பண்றது கடவுளே அப்படின்னு. அப்போ தெரிஞ்சிடும் அபிமானம். ஊர்ல இருக்க எல்லா வண்டியும் விழுந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? கை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்போம். என் வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு உட்கார்ந்துச்சுன்னா உடனே அப்படின்னு கண்ணை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா வண்டியில உட்காரக்கூடாதுன்னு விரட்டுவோம். அபிமானம்.
அப்போ புத்தி நிச்சயாத்மிகா, மனசு சஞ்சலம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் அபிமானம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வாலக்ஷண்யம். அந்தந்த லட்சணங்களா இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா விருத்திகி அப்படின்னா இதுதான் இந்த மூணுத்தோட காரியம். புத்தியோட காரியம் நிச்சயம் பண்றது, இது சிகப்பு, இது பச்சை, இது வந்து மரம், இது மலை, இவர் ராமர், இவர் கிருஷ்ணர் அப்படின்னு நிச்சயம் பண்ற தாட்டு தான் இந்த புத்தியோட விருத்தினா புத்தியோட காரியம். அபிமானிக்கிறது தான் அகங்காரத்தோட காரியம். சஞ்சலமா இருக்கிறது தான், சங்கல்ப விகல்பமா இருக்கிறது தான் மனசோட காரியம். திரயஸ்ய ஸ்வாலக்ஷண்யம் விருத்தி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சைஷா பவத்தி அசாமான்யா. அந்த இவைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாமானியான்றதுக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, சாமானியம்னா சாதாரணன்னு அர்த்தம். அசாமானியா, அசாமானியானா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல்னு அர்த்தம். ஸ்பெஷல்னா என்ன அர்த்தம் சுவாமி? அசாதாரண காரணம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அதுதான் எக்ஸ்க்ளூசிவ்னு அர்த்தம். சாமானியம் அப்படின்னா காமன், எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன அர்த்தம்? ஸ்பெஷல். அசாமானியான என்ன அர்த்தம்? புத்தி புத்தியோட காரியத்தை மட்டும்தான் பண்ணும், அது அசாதாரணம். நிச்சய விஷயத்துல புத்தி அசாதாரண காரணம். உன்னை கன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து புத்தி தான் அசாதாரணமான ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி அபிமானம் பண்ணணும் அப்படின்னா புத்தி அபிமானிக்காது, மனசும் அபிமானிக்காது. அப்ப அபிமானம் பண்ணணும்னா யார் வேணும்? அகங்காரம் தான் அங்க ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட், அசாதாரணம் கரணம். அதே மாதிரி சஞ்சலமா இருக்கு அப்படின்னா எப்பவுமே சஞ்சலம் வந்து பாத்தீங்கன்னா புத்தியோட காரியம் இல்லை. எங்கெல்லாம் சஞ்சலம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுதான் சங்கல்ப விகல்பம்ன்றதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட், அசாதாரணம் கரணம். ஆயிடுச்சா? இதுதான் இங்க அசாதாரணம்ன்ற வார்த்தைக்கு தான் அசாமான்யான்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அசாமான்யா பவதி. அதே நேரத்துல இந்த பிராணன் கொண்டே வரலையே சாமி. நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? பிராணனை எங்க கொண்டு வரணும்? மகத் தத்துவத்துல பிராணன் கொண்டு வரணும். ரொம்ப எங்க ஆச்சாரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய பிருகதாரண்யத்துல இருந்து எடுத்து ரொம்ப கிளாரிட்டியா சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்ப வந்து பாத்தீங்கன்னா புத்திக்கும் மகத் தத்துவத்துக்கு என்ன சுவாமி வித்தியாசம்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். புத்திக்கும் மனசுக்கும் புத்திக்கும் மகத் தத்துவத்துக்கும் என்ன வித்தியாசம்? மனசு இப்பதான் சொன்னோம். மனசு என்னன்னு? சங்கல்ப விகல்பம். ஒரு ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நமசிவாய் 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 நமசிவாய். இந்த கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா சரியா பூஜை பண்ணுவேன், நமசிவாய் நமசிவாய் நமசிவாய். இவர் எங்கேயோ போறேன்னு சொன்னாரு, எங்க போனாரு? நமசிவாய் நமசிவாய். இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? நமசிவாய் நமசிவாய். நேற்று நம்ம போன அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ்ஸே இல்லையே, சரியாவே இல்லையா? நமசிவாய் நமசிவாய். இப்ப இதென்ன, இதுக்கு என்ன பேரு அப்படின்னா, இது மாதிரி தாட்டு உள்ள போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன பேரு? மனசு. ஜபம் பண்ண உட்கார்ந்தீங்கன்னா ஜபத்தை விட்டுட்டு ஒரு தாட்டை விட்டுட்டு நிச்சயம் பண்ணிட்டு உட்கார்ந்தீங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 108 ஜபம் பண்ண போறேன், ஒரு மாலை ஜபம் பண்ண போறேன்னு தானே உட்கார்ந்தீங்க. அப்ப உட்கார்ந்தா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை ஜபத்தை பண்றதுக்குள்ளார இந்த மனசு என்ன பண்ணிடுச்சு? இங்க அங்க இங்க 2 ஜபம் போனோடனே 3வது ஜபத்துக்கு வெளியில ஓடி போயிடுது, வேற வேற தாட்டுக்கு போகுதா? அப்போ அதுக்கு பேர் என்ன பேரு? மனசு. இதை பண்ணி அபியாசம் பண்ணி இந்த ஜபம் அதிகமாக 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 நல்லா ஆவர்த்தி பண்ண 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 கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேற வேற தாட்டு வந்து கிராஸ் ஆகாம நீங்க நிச்சயம் பண்ணுவீங்க, நான் ஒரு மாலை ஜபம் பண்ண போறேன் அப்படின்னா ஒரு மாலை ஜபமும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வேற தாட்டே வராம போச்சு அப்படின்னா அப்ப அதுக்கு பேர் என்ன பேருன்னா புத்தின்னு அர்த்தம். சாலிடா இருக்கிற தாட். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது, இப்ப இந்த தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ராம 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 ராமன்னு வேற எந்த தாட்டும் வராம இருந்துச்சுன்னா புத்தி. வேற வேற தாட்டு கூட வந்துச்சு அப்படின்னா மனசு. அதுக்கப்புறம் அந்த தாட்டு ஒரு தாட்டு புத்தியில போயிட்டே இருக்குல்ல, சாலிடா போயிட்டு இருக்கு, அது மெதுவா 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 என்ன ஆகும்னா லயமாச்சு அப்படின்னா அந்த ஒரு தாட்டும் நின்று போச்சுன்னா என்ன இருக்கும்? அந்த இடத்துல பிராணன் மட்டும் இருக்கும், பிராணன் மட்டும் போகும்.
ஆயிடுச்சா? அந்த பிராணனுக்கு பேர் தான் மகத்தத்துவம்னு பேர். அந்த ஏக்கத்தாட்டா இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட தாட், இண்டிவிஜுவல், ஒவ்வொருத்தரோட புத்தியிலயும் இண்டிவிஜுவலா இருக்கிறது. ஆனா மகத்துனா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா சமஷ்டி புத்திக்கு பேரு மனசு. அப்ப சமஷ்டி புத்தி அப்படின்னா இண்டிவிஜுவல் புத்தி. இப்போ உங்க புத்தியில ராம் 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 போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் புட்டில கிருஷ்ணா 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 போயிட்டு இருக்கு. இன்னொருத்தர் புட்டில சிவ 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 சிவன் போட்டு 10 பேர் உட்கார்ந்துருக்காங்கன்னா ஜபம் பண்றாங்கன்னா 10 பேரோட புத்தியும் தனித்தனி தாட்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. ஆனா இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா புத்தியும் ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் தான் சமஷ்டி புத்தின்னு பேர். அந்த இடத்துல இந்த பேதம்லாம் என்ன ஆகாது, இருக்காது. அப்ப நீங்க எப்ப பிராணன் அச்சீவ் பண்றீங்களோ அந்த பிராணன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்தி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா புத்தியும் லயமா இருக்கிற இடம். அப்ப நம்ம நல்லா புரியணும், பிராணனுக்கு பேரு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சமஷ்டி புத்தி அப்படின்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பருக்கு வந்து சமஷ்டி பிராணன், சமஷ்டி புத்தி, சமஷ்டி மனசுன்னு மூணுத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்துல நம்ம சொல்லுவோம். அப்ப மகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சமஷ்டி புத்திக்கு பேரு மகத்து. சமஷ்டி புத்தின்னு எழுதிட்டு பக்கத்துல என்ன எழுதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவம் அப்படின்னு எழுதிக்கணும். ஆனா எங்க எந்த இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா புத்தி புத்தின்னு தான் சொல்லுவாங்களுடைய மகத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி புத்தின்னு நிறைய இடத்துல இருக்காது. வியாக்கியானம் எழுதிக்கணும். மகத்துனாவே சமஷ்டி புத்தி. சமஷ்டி புத்தி எந்த ரூபத்தை உடையது அப்படின்னா பிராண ரூபம். வியஷ்டி புத்தி ஆகும் போது பின்ன பின்னமான நிச்சயம் வந்துருது. விதவிதமான நிச்சயங்கள் தனித்தனி புத்தியில வந்துடும். ஆனா டோட்டல் புத்தியில வந்து பாத்தீங்கன்னா எந்த சங்கல்பமும் இல்லாம இருக்கும். இதுதான் முக்கியம். ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா சாமானிய கரண விருத்தி பிராணாத்யா வாயவ பஞ்ச. இந்த பிராணனை விட்டுட்டுமேன்னு சொல்லாதீங்க. பிராணன் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சாமானிய கரண விருத்தி. சாமானிய கரண விருத்தினா என்ன தெரியுங்களா? இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பிரதானமா ஒரு காமன் நேம் இருக்கு. என்ன பேர் சொல்லிட்டே இருக்கேன்? பிராணாஹா. நாளைக்கு வரப்போகுது விஷ்ணு இதுல கீதா கிளாஸ்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதான் எடுக்க போறோம், பிரஷ்ன உபனிஷத்துல எடுக்க போறோம். இந்த இந்திரியங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் எது அப்படின்னா அந்த கரணம், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் எல்லாத்துக்கும் பேஸா இருக்கக்கூடியது எது அப்படின்னா பிராணன். எது இயங்கணும்னாலும் அகங்காரம் அபிமானம் பண்றதா இருந்தாலும் பிராணன் இருக்கணும். இந்த புத்தி ஒரு சிந்தனையை வந்து பாத்தீங்கன்னா சாலிடான ஒரு சிந்தனை பண்றதா இருந்தாலும் பிராணன் இருக்கணும். மனசு சங்கல்ப விகல்ப பண்ணணும்னாலும் பிராணன் இருக்கணும். இந்த ஞானேந்திரியங்கள் 5 காரியம் பண்றதா இருந்தாலும் பிராணன் இருக்கணும். கர்மேந்திரியங்கள் 5 காரியம் பண்றதா இருந்தாலும் பிராணன் இருக்கணும். அப்ப இந்த எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பஞ்ச வாயுக்கள் இருக்கு பாத்தீங்களா, பஞ்ச விற்த்திகள். இந்த பஞ்ச விற்த்திகளா இருக்கிற இந்த பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன் சொல்லக்கூடிய 5 வாயுக்களும் இந்த எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பேஸா இருக்கக்கூடிய சாமானிய கரண விருத்தி. எல்லா கரணங்கள்லயும் பேசிக்கா ஒரு ஃபியூயலா இருக்கிறது இந்த பிராணன். வாயவக பஞ்ச அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வரும் 30வது காரிக்கை. யுகபச்சதுஷ்டயஸ்ய து விருத்திஹி கிரமஸ்ச தஸ்ய நிர்திஷ்டா திருஷ்டே ததாப்ய திருஷ்டே த்ரயஸ்ய தத்பூர்விகா விருத்திஹி. யுகபச்சதுஷ்டயஸ்ய து விருத்திஹி கிரமஸ்ச தஸ்ய நிர்திஷ்டா திருஷ்டே ததாப்ய திருஷ்டே த்ரயஸ்ய தத்பூர்விகா விருத்திஹி. யுகபத் இந்த 4 இருக்கு. 4ன்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற கரணங்கள் 3த்தையும் என்ன பண்ணணும்? 3 எது? மகத்துன்ற புத்தி, அதுக்கப்புறம் 2வது அகங்காரம், 3வது மனசு. இந்த 3 மீதி இருக்கிற இந்திரியங்கள் ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5 இருக்குல்ல, இதை வந்து பாத்தீங்கன்னா 1 ஆக்கிடுங்க. வெளியில இருக்கக்கூடிய 10 இந்திரியங்களையும் ஒன்னுன்னு ஆக்கிடுங்க. அப்புறம் மகத்து, அகங்காரம், மனசு இந்த 3த்தையும் 3 + 1 4 ஆயிடும்.
உள்ள இருக்கிற கரணங்கள் 3, அப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் எல்லாத்தையும் இந்திரிய கூட்டம் அப்படின்னு 1ன்னு போட்டுங்க. அப்ப மொத்தம் 4 ஆச்சு. இந்த 4ம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி பிரவருத்தி பண்ணும் அப்படின்னா, யுகபத்து சதுஷ்டயஸ்ய, சதுஷ்டயனா 4ஓட, இந்த 4ம் என்ன பண்ணும் அப்படின்னா யுகபத் அப்படின்னா ஏக்க சமயம்னு அர்த்தம். ஏக்க காலத்துல ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 4ம் இயங்கும். இப்ப நம்ம பாக்குறோம், மலையை பாக்குறோம், டக்குன்னு மலையை பார்த்தோம், ஜி அவர் வந்துட்டாரே அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டைரக்டா விவகாரம் பண்ணிட்டு இருக்கோம். ஏக்க சமயத்துல என்ன ஆகுதுன்னா, ஏக்க சமயம்னா வாஸ்தவத்துல ஏக்க சமயம் இல்லை, நானோ செகண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா நமக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் சினிமால பாக்குறோம், சினிமால பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபிலிம் ரோல் எப்படி தெரியுது? ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம் இருக்குங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர்ல சுத்தினாதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு? வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து காட்சிகள் தெரியும். இல்ல அப்படின்னா தனித்தனி ஃப்ரேம், எல்லாமே ஃபிலிம் ரோல்ல தனித்தனி ஃப்ரேம். ஆனா நமக்கு படம் பார்க்கும்போது, சலனச்சித்திரம் பார்க்கும்போது எப்படி தெரியுது? சவுண்டு கேட்குது, அது தனி ட்ராக்கு, சவுண்டு தனி ட்ராக்கு, விஷன் தனி ட்ராக், எல்லாம் தனித்தனி இது. ஆனா நமக்கு எல்லாத்துக்கும் ஒன்னா தெரியுதா நமக்கு படம் பார்க்கும்போது? இதே மாதிரி தான் கண்ணோட காரியம் வேற, மனசோட காரியம் வேற, புத்தியோட காரியம் வேற, அபிமானத்தோட அகங்காரத்தோட காரியம் வேற. ஆனா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஒரே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா யுகபத்து பிரவருத்தியாகும். இந்த 4ம் புத்தி, அகங்காரம், மனசு, அப்புறம் 10 இந்திரியங்கள், இது எல்லாம் ஏக்க சமயத்திலையும் ஈடுபடும் காரியத்துல விருத்தி காரியம் பண்ணும். கிரமஸ்ச அப்படி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பாக்குறது, சும்மா பாக்குறது, கண்ணு பார்க்கும். அதுக்கப்புறம் மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அது மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள போகும். மனசு வந்து சொல்லும், நல்லா தானே இருக்கு, இல்லையே நல்லா இல்லையே, நல்லா இருக்குதான் பாருக்கு அப்படின்னு சொல்லுவோம். உடனே வந்து பாத்தீங்கன்னா புத்தி சொல்லும், இல்ல இல்ல இது ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிடலாம் அப்படின்னு. சாப்பிடலான்னு சொன்ன மாத்திரத்துல அந்த கை வந்து பாத்தீங்கன்னா அந்த பதார்த்தத்தை எடுத்து வாயில போட்டுருவோம். வாயில போட்டோன்னே இந்திரியம் என்ன பண்ணும்? நாக்கு மெதுவா சமைச்சு சாப்பிடாம நல்லதா இருக்கு, சுவைச்சு சாப்பிடும், நல்லதா இருக்குல்ல அப்படின்னு உடனே இதை சாப்பிட்ட டேஸ்ட்டை வந்து பாத்தீங்கன்னா மனசு அனுபவம் பண்ணும். மனசு அனுபவம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா புத்தி சொல்லும், ஆகமா இது ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அது நிச்சயம் பண்ணும். உடனே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது அப்பவே தெரியும் அப்படின்னு அபிமானம் என்ன பண்ணும்? எனக்கு அப்பவே தெரியுது, பார்த்தாவே தெரியுது, நல்லாதான் இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும் அப்படின்னு அபிமானிக்கும். அப்போ கிரமமாவும் நம்ம விவகாரத்துல இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4ம் கிரமமாவும் காரியத்துல ஈடுபடும். இல்ல அப்படின்னா யுகபத்துனா ஏக்க சமயத்திலையும் ஃப்ளட் மாதிரி காரியத்துல ஈடுபடும். இததான் வந்து பாத்தீங்கன்னா யுகபத்து கிரமஸ்ச தஸ்ய நிர்திஷ்டா. இந்த 2 விதத்திலையும் இந்த 4ம் காரியங்களில் ஈடுபடும் என்று உபதேசிக்கப்பட்டுள்ளது, சொல்லப்பட்டிருக்கிறது. நிர்திஷ்டான்றதுக்கு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, உபதேசிக்கப்பட்டிருக்கு. 4 எது பிரிச்சுக்கணும்? மகத்து, அப்புறம் அகங்காரம், அப்புறம் மனசு. இந்த 3, அப்புறம் 10 இந்திரியங்களை என்ன பண்ணுங்க? ஒன்னாக்கிருங்க. அப்ப 4. இதுதான் நம்ம எல்லா காரியங்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு நமக்கு. இது கிரமமாவும் யூஸ் ஆகும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாவும் போகும். அதே நேரத்துல ஒரே சமயத்திலையும் காரியம் பண்ணும். 2 விதமாக கிரமத்திலையும் யுகபத்திலையும் காரியம் பண்ணும் என்று உபதேசிக்கப்பட்டிருக்கு. திருஷ்டே ததாப்பி அதிருஷ்டே திரயஸ்ய தற்பூர்விகா விருத்தி. அது மட்டும் இல்ல, திருஷ்டே ததா அதிருஷ்டே. இந்த திருஷ்டே அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, ததாப்பி அவ்வாறு இருந்தாலும் கூட, முதல்ல என்னது? திருஷ்டே ததா அப்பி அதிருஷ்டே. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிருஷ்டமான விஷயங்களிலும் திருஷ்டே நிர்திஷ்ட. அதை முதல்ல வந்து பாத்தீங்கன்னா திருஷ்ட தூக்கி போன இதுல போட்டேங்க. நம்ம பிரத்யக்ஷ விஷயங்கள்ல எல்லாம் திருஷ்டேன்றதுக்கு அர்த்தம் பிரத்யக்ஷ விஷயங்கள்ல எல்லாம் ரெண்டும் இதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுகபத்து கிரமஸ்ச பிரவருத்தி ஆகும். ஆனா அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்குல்ல, அதிர்ஷ்ட விஷயங்கள்னா பிரத்யக்ஷம் இல்லாத விஷயங்கள், நம்ம கண்ணுல பார்க்க முடியாத விஷயங்கள். இதுல எல்லாத்திலையும் திரயஸ்ய பூர்விகா விருத்தி, புத்தி, அகங்காரம், மனசு, இந்த 3த்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பிரவருத்தி ஆகும் கேட்டீங்கன்னா கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத விஷயத்துல நம்ம எப்படி ஈடுபடுவோம்?
கண்ணுக்கு தெரியல. மலைக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி இருக்கு. மலைக்கு மேல இருக்கிற அக்னி தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்றோம்? கண்ணு மெசேஜ் அனுப்பும், மனசுக்கு அனுப்பும், மனசுக்கு புத்திக்கு அனுப்பும். புத்திக்கு அனுப்பினோன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அபிமானம் எனக்கு தெரியும்னு அபிமானிக்கும். இது அக்னி அப்படின்னு மெசேஜை வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அப்படியே மெசேஜ் அனுப்பினோன்னு மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்திக்கு வந்து அனுப்பும். புத்திக்கு அனுப்பினோன்னு புத்தி சொல்லும் இது அக்னி. அக்னி எனக்கு தெரியும் அப்படின்னு அபிமானத்தை அடையும், அகங்காரம். இதான் ப்ராசஸ் பார்க்கிற விஷயத்துல எல்லாம். இதே நேரத்துல புகை, மலைக்கு மேல அக்னி தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னது, அங்க வந்து பாத்தீங்கன்னா புகை மட்டும் இருக்கு. புகை மட்டும் தான் இருக்கு, அக்னி தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணால அக்னியை பார்க்கல. அப்ப நீங்க வேற என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் ஆகும்? மனசு. இல்ல அங்க போகாதீங்க, வேற எங்க போகாதீங்க. இந்திரியம் வந்து பிரத்யக்ஷ விஷயத்துல இந்திரியங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு. இப்ப பிரத்யக்ஷம் இல்ல. அப்ப மத்த 3 இருக்கா? மனசு இருக்கு, அகங்காரம் இருக்கு, புத்தி இருக்கு. இப்ப என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா உடனே இந்த மனசு என்ன பண்ணும்? புகை இருக்கு. அப்ப புகை இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே என் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா புகைய பார்த்திருக்கேன் அப்படின்னு ஏற்கனவே பிரத்யக்ஷம் பண்ணின விஷயம் இருக்குல்ல, முன்னாடி ஏற்கனவே பார்த்த விஷயம். நான் வீட்டுல அடுக்கலையில வந்து பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா புகை இருந்துச்சுதான், அம்மா குக் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, விறகுல இருந்து அக்னியில இருந்து வந்துச்சு. அது உள்ளுக்குள்ளார ஸ்டோர் ஆயிருக்கா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா உடனே ஆலோசனை பண்ணுது, புகை வருது. அப்ப புகை வந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா புகை வந்தா என்ன இருக்கும், அங்க என்ன இருந்தா புகை வரும் அப்படின்னு ஆலோசனை பண்ணு. உடனே புத்தி சொல்ல, ஏன் முண்டமே உனக்கு தெரியலையா, அக்னி இருந்தாதான் புகை வரும் அப்படின்னு புத்தி என்ன பண்ணும்? சொன்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா அங்க அக்னி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு உண்டாயே, எனக்கு அது தெரியும் அங்க அக்னி இருக்குன்னு அபிமானமும் உண்டாகும். அப்ப பிரத்யக்ஷமான விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் காரியம் பண்ணும். அப்படி பிரத்யக்ஷம் இல்லாத விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு வேலை இல்லை. அப்ப என்ன பண்ணுனா மகத்தின்ற புத்தியும் அபிமானமும் இந்த மனசும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே உண்டான பிரத்யக்ஷ விஷயத்தை வைத்து அனுமானம் முதலிய அறிவை அடைகின்றன. அதுதான் இங்க சொல்லுது, தற்பூர்விகா விருத்திகி பவதி. ஏற்கனவே இந்திரியங்கள்ல இருந்து கிடைச்ச மெசேஜஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம்? இப்ப தெரியாத விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுமானம் முதலிய வியாபாரங்களில் இந்த மனசு புத்தி அபிமானமானது உண்டாகின்றது. இதான் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 31வது காரிகை. ஸ்வாம் ஸ்வாம் பிரதிபத்யந்தே பரஸ்பராகூத ஹேதுகாம் விருத்திம் புருஷார்த்த ஏவ ஹேதுர்ன கேனசித் காரியதே கரணம். ஸ்வாம் ஸ்வாம் பிரதிபத்யந்தே ஆகூத ஹேதுகாம் விருத்திம் பரஸ்பர ஏவ ஹேதுர்ன கேனசித் காரியதே கரணம். ஸ்வாம் 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 ஸ்வாம்னா அந்தந்த கரணங்கள், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தனித்தனி தானே, எக்ஸ்க்ளூசிவ் தானே. கண்ணு வந்து சப்தம் கேட்காது, காது வந்து ரூபத்தை பார்க்காது, நாக்கு வந்து ஸ்மெல் பண்ணாது, மூக்கு வந்து டேஸ்ட் பார்க்காது, இப்படிதானே. மனசு வந்து பாத்தீங்கன்னா சாலிடான தாட் இருக்காது, புத்திக்கு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலம் இருக்காது, அபிமானம் வந்து அகங்காரத்துக்கு மட்டும்தான் உண்டாகும். அப்ப எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ், தனித்தனி காரியங்கள். அந்தந்த காரியங்களை ஸ்வாம் ஸ்வாம் சரி பண்ற அந்தந்த காரியங்கள் எப்படி இருக்கு? தனித்தனியா இருக்கா இல்ல எல்லாம் சேர்ந்து இருக்கா? சமுதாயமா இருக்கா? நம்ம கண்ணுக்காது மூக்கெல்லாம் இண்டிவிஜுவலா நான் எல்லாருக்கும் நான்லாம் தனித்தனிதான்ப்பா. தனித்தனியாவா இருக்கு? ஒரு காரியம் கூட ஒண்ணு கூட இண்டிபெண்ட் இல்ல. ஒவ்வொன்றுத்தோட குவாலிட்டிஸும் வேற வேற. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆனா எல்லாம் சேர்ந்துதான் காரியம் பண்ணுது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கண்ணு பாக்குது, ரோட்ல நடந்துட்டு இருக்கேன். கண்ணு பார்த்த உடனே வந்து பாத்தீங்கன்னா நல்ல வேகமா நடந்துட்டு இருக்கேன். கண்ணு பாக்குது அந்த இடத்துல முள்ளா இருக்கு அப்படின்னு. முள்ளா இருக்குன்னு பார்த்தது யாரு? கண்ணு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த முள்ளு பாதையில கால் வைக்காம ஒதுங்கி லெஃப்ட் சைடு போறீங்க, அப்படி போறீங்க, இல்ல ஜம்ப் பண்ணி போறீங்க. அப்ப யாருங்க சொன்னது? கண்ணு தானே பார்த்துச்சு. எப்படி கால் வந்து பாத்தீங்கன்னா போகுது, இந்த கை வந்து பாத்தீங்கன்னா எடுக்குது, கிரகணம் பண்ணுது. ஆனா பார்த்தது ஃபுட்டை பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல தட்டுல இருக்கிற ஃபுட்டை வந்து
கண்ணு பாக்குது, இதை எடுத்து வாயில வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனசு கேக்குது சாப்பிடணும் அப்படின்னு. இந்த கை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வாயில வைக்குது. அப்போ இந்த இந்திரியங்களுக்குள்ளார என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. பரஸ்பரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தோட அபிப்பிராயத்தையும் பரஸ்பரம் ஒவ்வொன்னு தெரிஞ்சு வச்சிருக்கு. அது வண்டி ஓட்டும் போது தான் தெரியும், காரோ இல்ல டிரைவ் பண்ணும்போது தான் தெரியும் என்ன குயிக்கா ஒர்க் பண்ணுது தெரியுங்களா. கண்ணு காது எல்லாம் வந்துட்டு நீங்க டிரைவ் பண்ணும் போது தான் பார்க்கணும், எல்லாம் அவ்வளோ அட்டென்ஷனா இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிஸ் ஆகாம போகுது. எவ்வளவு நானே செகண்ட்ஸ் தெரியுங்களா, கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னு ஆக்சிடென்ட். ஆனா அவ்வளவு பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா கூடவே நம்ம வண்டியும் நமக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம இந்திரியங்கள் கண்ணு மூக்கு வாய் அப்புறம் இந்த மனசு புத்தி எல்லாம் இயங்குறத காட்டிலும் கூட நமக்கு வண்டி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருந்தோம்னு வச்சுங்க, வண்டியும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ல கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம், டிராவலிங் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு விவகாரம் எப்படி இருக்கு அப்படின்னா தனித்தனி குவாலிட்டிஸ் தான். கண்ணு ரூபத்தை தான் பார்க்கும், காது சப்தத்தை தான் கேட்கும், இந்த கை வஸ்துக்களை எடுக்கும், இந்த காலு நடந்து போகும், மனசு ஆலோசனை பண்ணும், புத்தி நிச்சயம் பண்ணும், அகங்காரம் அபிமானம் பண்ணும். இது எல்லாம் தனித்தனியா இருந்தாலும் கூட ஸ்வாம் ஸ்வாம் பிரதிபத்தியந்தி. எல்லா கருவிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஸ்வாம் ஸ்வாம்ன்றதுக்கு அர்த்தம் ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் பரஸ்பரம் ஆகூத ஹேத்துகாம், பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, யாரும் விரோதப்படுறதில்லை. பரஸ்பரம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகூத ஹேத்துகாம்ன்றதுக்கு அர்த்தம் ஒன்றுக்கொன்று வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றோட தாற்பயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொன்றுத்துக்கு ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு மெசேஜ் இன்னொன்னுக்கு பாஸ் ஆகுது. எப்படி பாஸ் ஆகுது சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேதாந்தத்தை ரொம்ப நல்லா சொல்லுவோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம் இதெல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனசு. மனசு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதோ அதை கர்மேந்திரியமும் கேட்கும், ஞானேந்திரியமும் கேட்கும். ஆனா இது எல்லாம் எப்படின்னா பரஸ்பரம் ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருந்துகிட்டு விருத்திம் பிரதிபத்தியந்தே என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய வியாபாரங்களை அடைகின்றன. வியாபாரம்னா அந்தந்த பிசினஸ், அவங்கவுங்க அந்தந்த காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்ணு பாக்குறத மட்டும் பண்ணல, பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அடுத்த காரியத்தை பண்ணுது. பால் கொதிக்குது அப்படின்னு தெரிஞ்சோட பொங்குது அப்படின்னு பாக்குது, கண்ணு பாக்குது, பால் பொங்குது, இமீடியட்டா என்ன பண்ணுது, இந்த கை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுது, டக்குன்னு ஆஃப் பண்ணிடுது. என்ன கண்ணு பார்த்துச்சு, கை வந்து ஆஃப் பண்ணிடுச்சு, டக்குன்னு மிஸ் ஆயிடுச்சு. அப்ப என்ன, ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வண்டு நேர கண்ணுக்கு முன்னாடி வருது, டக்குன்னு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா முடிக்குது. நம்ம உடனே கையை வந்து பாத்தீங்கன்னா இப்படி எடுத்து தடுத்துறோம். சின்ன காரியம் நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பரஸ்பரம் ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் மனசுக்கும் புத்திக்கும் எல்லாத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பரஸ்பர ஆக்கூத ஹேத்துக்காம். அந்த பரஸ்பரம் ஒவ்வொன்றோட தாற்பயத்தை புரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா விருத்திம் பிரதிபத்தியந்தே, அந்தந்த கரணங்கள் அந்தந்த காரியங்களை அடைகின்றன, வியாபாரத்தை அடைகின்றன. சரி, இது எல்லாம் என்ன சுவாமி, எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம். இந்த 10 ஞானிய 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் புத்தி மனசு அதுக்கப்புறம் அகங்காரம், இது எல்லாம் என்னதுன்னு பார்த்துருக்கோம். சங்காத பரார்த்தத்வாத் 17வது காரிக்கா பார்த்துருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப முக்கியமானது. அசம்பல் எல்லாமே அசம்பலுக்காக இல்லை. சாம்பாரை கூட்டி வச்சிங்கன்னா சாம்பார் சாப்பிடாது, சாம்பார் சாப்பிடாது, சாம்பார் சாப்பிடாது. அப்ப சாம்பாரை சாப்பிடுறதுக்கு யார் வேணும், இன்னொருத்தன் வேணும், புருஷன். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது 2வது லைன்ல புருஷார்த்த ஏவ ஹேத்துஹு, புருஷார்த்தத்துக்காக தான் உள்ள இருக்கிறானே இந்த தேகத்துக்குள்ளார ஒருத்தன், அந்த அவனுக்காகத்தான் ஆத்மா. எப்படிப்பட்ட ஆத்மா, சாங்கியத்துல சொல்றோம் போகாத்மா. போகத்துக்காகத்தான், அவன் கர்த்தா இல்லை, அவன் போக்தா மட்டும். அப்போ உள்ளுக்குள்ளார இருக்க அந்த ஜீவாத்மா இருக்கானே அவன் ஆத்மா, அவன் போக்தாவா இருக்கான். அவனுக்காகத்தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் அசம்பிள் பண்ணப்பட்ட சங்காதம் கூட்டு கலெக்ஷனா இருக்கிறது எல்லாம் இந்திரியங்கள் எல்லாம் காரியங்களை செய்கின்றன. ந கேனச்சித்து காரியத்தே கரணம், வேற எவருக்காகவும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காரியம் பண்ணுவதில்லை.
நான் சொல்றது யாருக்காக இந்த தேகங்கள் இந்திரியங்கள்லாம் காரியம் பண்ணுது? எனக்காக தான். அப்படித்தானே சொல்றோம். இந்த கையை எடுத்து என் வாயில ஃபுட்டை போடுறது எனக்காக தான். நான் சாப்பிடணும்ல, அதுக்காக தான். ஏன் நடக்குது? நான் போகணும்ல, அதனால தான் நடக்குது காலு. அப்ப எல்லா காரியங்களும் ஏன் மனசு சிந்திக்குது? நான் அதை அடையணும்ல, அதுக்காக தான் சிந்திக்குது. அப்ப எல்லாத்தையும் எதுக்காக அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற ஒரு ஜீவாத்மாவின் பொருட்டு தான். புருஷார்த்தனா என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிற அந்த ஜீவாத்மா இருக்கானே, அந்த ஜீவாத்மாவினுடைய பர்பஸ்க்காக, பிரயோஜனத்துக்காகத்தான் இது எல்லாம் காரியம் பண்ணுது. புருஷார்த்த ஏவ ஹேத்து. புருஷார்த்தத்தை காரணமாக கொண்டுதான் மனம், புத்தி, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அகங்காரம், அப்புறம் 10 இந்திரியங்கள், 13 ஐட்டமும் பாத்தீங்கன்னா புருஷனுக்காக, ஜீவாத்மாக்காக மட்டும்தான். ந கேனச்சித்து காரியத்தே கரணம். வேற எந்த ஒன்றிற்காகவும் இந்த கருவிகள், இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் காரியம் பண்ணல அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 32வது காரிக்கா சொல்லுது. கரணம் திரையோதச விதம் ததாகரண தாரண பிரகாசகரம் காரியம் ச தஸ்ய தசதா ஹாரியம் தாரியம் பிரகாஷ்யஞ்ச. கரணம் திரையோதச விதம், கரணம் திரையோதச விதம் ததாகரண தாரண பிரகாசகஞ்ச பிரகாசகரம் காரியம் ச தஸ்ய தசதா ஹாரியம் தாரியம் பிரகாஷ்யஞ்ச. கரணம் பாத்தீங்கன்னா எத்தனை விதங்கள் சுவாமினா 13 விதங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிரிக்கிறோம். புருஷன் ஆத்மா ஒண்ணு, ஆத்மா ஒண்ணு. ஆத்மா கண்ணியமா இருக்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்? அவித்ய மூல பிரகிருதிய இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவீங்களா, இல்ல காரணம்னு சொல்லுவீங்களா? பிரதானம் அது காரியம் இல்லை, அது இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டகரியில் அது எதுவும் பண்ணாது, அது காரணம். அப்போ பாத்தீங்கன்னா எது கருவியா இன்ஸ்ட்ருமெண்டா யூஸ் ஆகுறதுல எங்கெங்கெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிக்குது? மகத்ன்ற புத்தி ஒண்ணு. அது அப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாவது பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கணுமே. அதுக்கப்புறம் மூணாவது பாத்தீங்கன்னா மனசு, 3 இந்திரியம் உள்ள. அப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மொத்தம் 10. 10 3 13. இந்த 13 அந்த கரணம் 3, பாகிய கரணம் 10, மொத்தம் 10 + 3 13. அதான் இங்க சொல்லுது கரணம் திரையோதச விதம். கருவிகள் பாத்தீங்கன்னா கருவிகள் 13 விதமாக கருவிகள் சொல்லப்படுது. இந்த 13 விதத்துல பாத்தீங்கன்னா என்னெல்லாம் பண்ணும் சுவாமி அப்படின்னா, தது ஆகரண தாரண பிரகாசகரம். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் கிரகணம் பண்ணும். ஆகரணம்னா என்ன அர்த்தம்? கண்ணு விஷயத்தை, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அந்தந்த விஷயத்தை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணுது? கிரகணம் பண்ணுது. ஆகரணம் அப்படின்னா டு கலெக்ட்னு அர்த்தம். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொடுக்குது உள்ளுக்குள்ளார இருக்கிற ஜீவாத்மா. ஆகரணம். தாரணம் பண்ணுது. இந்த மனசு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுது? எல்லாத்தையும் தாரணம் பண்ணுது. அதுக்கப்புறம் பிரகாசம்ன்றது பாத்தீங்கன்னா புத்தி என்ன பண்ணுது? எல்லாத்தையும் அறிகின்றது. அப்ப இந்திரியங்கள் 10 பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிற விஷயங்களை ஆகரணம் பண்ணுது. இந்த மனசு பாத்தீங்கன்னா அபிமானமும் இந்த மனசும் பாத்தீங்கன்னா தாங்குது. அதுக்கப்புறம் புத்தி பாத்தீங்கன்னா பிரகாசிக்குது. எல்லாத்தையும் இது 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 அப்படின்னு அறிதல் தான் பிரகாசம், பிரகாசிக்குது. இதுதான் 13 கரணங்களோட காரியங்கள். காரியம் ச தஸ்ய தசதா. காரியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல 10 விதமான காரியங்கள் வருது. ஏன் சுவாமி 10 விதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார் தசதா ஹாரியம் தாரியம் பிரகாஷ்யஞ்ச. இந்த காரியங்கள் 10 விதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 விதங்களா இருக்கு. என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 5 ஞானேந்திரிய காரியம், 5 கர்மேந்திரிய காரியம். இத எல்லாத்தையும் வாஸ்தவ காரியம் இதுதான். இத மனசு ஆலோசனை பண்ணுது, புத்தி கன்விக்ஷன் கன்க்ளூஷன் கொண்டு வருது, அபிமானம் அபிமானிக்கு. அப்ப 3ஐயும் அந்த கரணத்தை 3ஐயும் தனியா ஒதுக்கிறங்க. காரியம் நடக்கிறது அப்படின்னா 10 விதமான காரியங்கள் நடக்கின்றன. 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், இதுதான் 10 காரியங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காரிக்கா முடியுது. முடிச்சதுக்கு பிறகு 33 இதை நாளைக்கு நம்ம பார்க்கலாம். நாளை ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 3-4 கிரந்தம் நான் படிச்சிருக்கேன். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இது வந்து காரிக்கா. காரிக்காக்கு மேலே என்ன இருக்குது? கௌடபாத பாஷ்யம். கௌடபாத பாஷ்யத்துக்கு மேலே இப்போ வித்யாபிரசாத் சொல்லுவார், சாமி என்னது அப்போன முறை சொன்னப்போ வேறு மாதிரிலாம் சொன்னார், இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஏதோ நடுவில் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறாரு அப்படின்னு. சிலதெல்லாம் புதுசாக இருக்கே அப்படின்னு. என்ன பிரச்சனை அப்படின்னா, கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்ஸ்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா, சாங்கிய தத்துவ கௌமுதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மசூத்திரத்தில் நிறைய இடத்துல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டிங்கரிங் பற்றி பார்த்து அங்கங்கே சரி பண்ணி விட்டுருப்பார், கிரந்த ஆச்சாரியர்கள்லாம். இப்போ இதெல்லாம் உள்ளே போயிருக்கு, என்னோட ஆச்சாரியர் சொன்னதெல்லாம் உள்ளே போயிருக்குமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒரு ஸ்லோகத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தோணும் எனக்கு. ஆனால் லிட்ரலாக மீனிங் பண்ணியிருக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், எங்கேயாவது கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்கிறதுலாம் நோட் போட்டு அங்கங்கே எழுதிக்கணும். நோட் போட்டு எழுதிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மீனிங் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். ஹரிஓம் ஜி. ஹரிஓம். சொல்லியாச்சா? மங்களாச்சாரி. நாராயண நாராயண. நமஸ்காரம் ஜி. நமஸ்காரம்.